பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஜான் வெஸ்லி. இவர் 1791 இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்துள்ளார். இங்கிலாந்து திருச்சபை தந்தையை பின்பற்றி போதகரானார் ஜான் வெஸ்லி. ஆவிக்குரிய மனம் திரும்புதலே சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று போதிக்க தொடங்கினார். ஆனால் அவர் பணியாற்றிய திருச்சபை வெஸ்லியை வேத புரட்டராக கண்டிக்கவே இங்கிலாந்து திருச்சபை விட்டு வெளியேறினார். திறந்த வெளி பிரசங்கியானார். தெருவாக இவர் செய்த பிரசங்கத்தால் திரளான மக்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் அனுதினமும் வந்தனர். இப்புதிய விசுவாசிகளை பராமரித்து வளர்க்கும் பொறுப்பு அவரை சார்ந்ததால் மெத்தஸ்டிக் என்ற புதிய திருச்சபையை ஸ்தாபித்தார். நற்செய்தியை அறிவிப்பது இவருக்கு தேன் சுவை போல் காணப்பட்டது. இங்கிலாந்து தேசம் முழுவதும் 2,50,000 மைல்கள் குதிரையில் சவாரி செய்து 40,000க்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியுள்ளார். சமய பணிக்கும் சமுதாய பணிக்கும் சம்பந்தமில்லை என்று கருதப்பட்ட காலத்தில் சமுதாய புரட்சி செய்ததால் சமுதாய சிற்பி என்று அழைக்கப்பட்டார். இங்கிலாந்தின் முதலாவது இலவச மருந்தகம், இலவச பள்ளிக்கூடம், இலவச ஆதரவற்றோர் இல்லங்கள் என ஏராளமான நன்மைகள் செய்துள்ளார். அடிமை முறைகளை அகற்றவும் அரும்பாடுபட்ட ஜான் வெஸ்லி தமது 88 வயதில் இவ்வுலகை விட்டு விடைபெற்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரா, ஜான் வெஸ்லியை போல நீயும் சுவிசேஷத்தை சுறுசுறுப்புடன் அறிவிக்க உன்னை அர்ப்பணிப்பீர்களா? அப்படி நாம் அர்ப்பணிக்கப்படும் போது தேவன் நம்மை கொண்டு நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாமும் சுவிசேஷத்தை சொல்ல அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருகிற காலங்களில் வரப்போர் எழுப்புதில் பங்குள்ளவர்களாகுவோம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்ட